ஒருவரான சிவபெருமான் இந்து சமயத்தில் மிகவும் முக்கியமான தெய்வங்களுள் ஒருவர். மேலும் அவர் ஒரு யோகியாகவும் குருவாகவும் மிருத்யுஞ்சயாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் பஞ்ச பிரம்மனாகவும் பார்வதியின் கணவராகவும் கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல ரூபங்களில் அறியப்படுகிறார். அன்னை பார்வதியின் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த 2 மகன்களும் மோகினியின் மூலமாக ஐயப்பன் என்ற மகனும் உள்ளனர். சமுத்திரமந்தன் அத்தியாயம் நிகழ்ந்த காலத்தின் போது விஷ்ணு கவர்ச்சியான அழகு நிறைந்த மோகினியாக அசுரர்கள் அமிர்தக்கடலின் மீது கை வைப்பதை தடுக்க அவதாரம் எடுத்தார். ஏற்கனவே பலவீனமானவும் மயக்கமடைந்த நிலையிலும் இருந்த தேவர்களை விட அதிக ஆற்றலும் வீரியமும் அசுரர்களுக்கு இருப்பதால் அவர்களால் அசுரர்கள் கடலில் மூழ்குவதற்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் அவர்கள் அழியா நிலையை அடைந்து பின்னர் முழு பிரபஞ்சத்திலும் அழிவை ஏற்படுத்துவர் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். இதனால் இந்த நிகழ்வு தடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது. விஷ்ணு தேவர்களின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அமிர்தத்தை மீண்டும் தேவர்களுக்கே கிடைக்க உதவ முன்வந்தார். அவர் மோகினியின் வடிவத்தை கொண்டு அசுரர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார். அவளுடைய அழகினாலும் கவர்ச்சியினாலும் அவளிடம் எல்லோரும் மயங்குகிறார்கள். அவள் அமிர்தத்தை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றதும் அவளை அனைவரும் நம்புகின்றனர். எனவே அவளுடைய கோரிக்கையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் ஒருவருக்கொருவர் எதிரெதிர் வரிசையில் அமர வைக்கிறாள். பின்பு அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு முதலில் பகிர்கிறாள். அவர்கள் அனைவரும் உண்டதால் அமிர்தம் தீர்ந்து விட்டதாகவும் அசுரர்களுக்கு வழங்க முடியவில்லை என்றும் வருந்துகிறாள். இவ்வாறு அசுரர்கள் அமிர்தம் உண்பதை மோகினி தடுக்கிறாள். சிவபெருமானின் முதல் மகன் சுவாமி ஐயப்பன் அசுரர்களின் இளவரசி மகிஷி தன்னுடைய சகோதரர் மகிஷாசுரனை துர்க்கை அம்மன் அழித்த கோபத்தில் இருந்தார். எனவே சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒருங்கிணைந்த சக்தியை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத சக்தியாக ஒரு வரத்தை பெற பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாள். அவளுடைய தவத்தின் பயனாக அந்த சக்தியும் பிரம்மனின் மூலம் அவளுக்கு கிடைத்தது. அந்த அகங்காரத்தில் இருந்த மகிஷி தனது சர்வாதிகார ஆட்சியை உலகம் முழுவதும் நடத்தினார். இதனை கண்ட தேவர்கள் எல்லா உயிர்களையும் காக்க இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர சிவனையும் விஷ்ணுவையும் கேட்டுக்கொண்டனர். இதனால் விஷ்ணு பகவான் சிவனுடன் இணைந்து ஒரு சக்தியை பெற மீண்டும் மோகினி வடிவத்தை எடுக்க முடிவு செய்கிறார். இந்த தகவல்களை எல்லாம் விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் விளக்குகிறார். சிவனும் அத்தகைய வடிவத்தை பற்றி விளக்குமாறு கேட்கிறார். விஷ்ணுவும் மோகினியின் வடிவத்தை அவருக்கு காண்பிக்கிறார். மோகினியின் அந்த அழகிய வடிவத்தைக் கண்டு ஆர்வம் மிகுந்த சிவபெருமான் மோகினியுடன் இணைகிறார். இந்த ஹரியும் ஹரனும் இணைந்து மாபெரும் சக்தியாக சுவாமி ஐயப்பன் பிறக்கிறார். யாரும் வெல்ல முடியாத அதீத சக்தியாக ஐயப்பன் பிறக்கிறார். விஷ்ணு புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு மணிமாலையை பரிசளிக்கிறார். எனவே இந்த தெய்வம் சுவாமி மணிகண்டன் என்றும் புகழப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஐயப்பனை ஐயனார் என்றும் சாஸ்தா என்றும் சாத்தப்பன் என்றும் அழைக்கிறார்கள். சேரநாட்டின் கேரள பகுதியில் பந்தளம் அரசரால் ஐயப்பன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்போது ராஜராஜசேகரன் என்னும் மன்னனின் ஆட்சியில் பந்தளம் இருந்தது. அவர் பாண்டிய மன்னர் என்ற கருது